पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः। நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போகிறது யோக சுதாகரத்தில் பார்த்தீங்கன்னா 17வது 32வது சூத்திரம் வரைக்கும் பார்க்கணும். இது வரைக்கும் 14 சூத்திரங்களை பார்த்துருக்கோம். அப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், 14 சூத்திரம் வியாச பாஷ்யம் பார்க்குறோம், 16 சூத்திரம் யோக சுதாகரம் பார்க்குறோம். திரும்ப 17லேருந்து 32 என்ன பண்ணுறோம், வியாச பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ திரும்ப யோக சுதாகரம் இப்படி டீக்கா பார்க்கறதுன்னு இருக்கு. இப்போ யோக சுதாகரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், டீக்காவாக பார்க்குறோம். டீக்கான்னு சொல்லுவோம். பாஷ்யம், பாஷ்யத்துக்கு மேலே ஒரு கமெண்ட்ரி படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் டீக்கான்னு பேர். அப்போ இதை நம்ம டீக்கா மாதிரி படிக்கிறோம். ஆக்சுவலாக இது டீக்கா இல்லை, இருந்தாலும் டீக்கா மாதிரி படிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 17வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. வியாச பாஷ்யத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த யோக சுதாகரம் ரொம்ப சிம்பிளாக யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 17வது சூத்திரம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பிரதம பாதம் சமாதி பாதம். சமாதி பாதத்தில் 17வது சூத்திரத்துக்கு மேலே யோக சுதாகரம்னு சொல்லக்கூடிய யோக விருத்தின்னு பேர். இந்த யோக விருத்தியை பார்க்கணும். விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா அஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரஜ்ஞாதः. விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரஜ்ஞாதः. விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரஜ்ஞாதः. சூத்திரம் ஏற்கனவே நிறைய விசாரம் பண்ணியாச்சு, இருந்தாலும் திரும்பவும் ப்ராப்பராக பண்ணுவோம். சமாதி, சம்பிரஜ்ஞாத சமாதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனை விதங்கள் சம்பிரஜ்ஞாத சமாதி. சம்பிரஜ்ஞாதம்ன்ற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், சவிகல்ப சமாதிகள்னு போட்டுக்கணும். இந்த சவிகல்ப சமாதி எத்தனை வெரைட்டி அப்படின்னா, விதர்க்கம் அப்படின்னு ஒரு வெரைட்டி, விசாரம் அப்படின்னு ஒரு வெரைட்டி, அதுக்கப்புறம் ஆனந்தம் அப்படின்னு ஒரு வெரைட்டி, அதுக்கப்புறம் சாஸ்மிதா அஸ்மிதான்ற ஒரு வெரைட்டி. இந்த 4 விதமான ரூபானுகமாத், இந்த 4 விதமான ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா சம்பிரஜ்ஞாத சமாதிகளானது சம்பவிக்கும். இப்போ 4 வெரைட்டி தான் சம்பிரஜ்ஞாத சமாதிகள். இது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், விதர்க்கத்தை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறோம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம். அப்புறம் விசாரத்தையும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். சவிச்சாரம், நிர்விச்சாரம். சானந்தம் ஒன்னே ஒன்று தான், சாஸ்மிதா ஒன்னே ஒன்று தான். அப்போ மொத்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 6 விதமான சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜ்ஞாத சமாதிகள் சம்பவிக்கின்றன. தெளிவாக பண்ணிக்கணும்.
ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விற்பி எழுதுறார். சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா விற்பி பண்றார். என்ன விற்பி பண்றார் அப்படின்னா, சம்பிரஜாதம்னா என்ன லட்சணம் சுவாமி, லட்சணத்தை டிஃபைன் பண்றார். வியாச பாஷ்யத்துல எதெல்லாம் நம்ம பார்க்கலையோ அதெல்லாத்தையும் இவர் என்ன பண்றார், ஃபுல்ஃபில் பண்றார். அந்த இடத்துல லட்சணம் சொல்லலை, இங்க வந்து லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன லட்சணம்? சம்யக்கு பிரஜாயத்தே ஏன பாவ்யம் வஸ்து சப்ரஜாதக சமாதி. சமாதியோட லட்சணம் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன எதனால், ஏனன்னா முதல்ல எடுத்துக்கணும், ஏனன்னா எதனால், பாவ்யம் வஸ்து, பாவ்யம் அப்படின்னா பாவிக்கின்ற வஸ்து. எதற்கு வந்து நான் வந்து ஒரு வஸ்துவை வச்சிருக்கேன், ஒரு கிருஷ்ணரோட விக்கிரகத்தை நான் வச்சிருக்கேன். இந்த கிருஷ்ணரோட விக்கிரகத்தை நான் என்ன பண்றேன், பாவிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஈஸ்வரன் அப்படின்னு நான் பாவிக்கிறேன். என்னுடைய ஈஸ்வரன் வந்து இந்த கிருஷ்ணர் விக்கிரகம் தான் அப்படின்னு. அப்படி பாவிக்கிற வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன எந்த பாவனையினால், எதனால் அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா, பாவிய வஸ்து எது, எதற்கு பாவிய வஸ்து, கிருஷ்ண விக்கிரகம். அந்த பாவிய வஸ்து சம்யக்கு பிரஜாயது நன்றாக அறியப்படுமோ, நன்றாக அறிவை கொடுக்குமோ, ச சம்பிரஜாத சமாதி. அப்போ ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாவிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் ஈஸ்வரன், இதுதான் கிருஷ்ணர் தான், இதுதான் கிருஷ்ணர் தான் என்னுடைய தெய்வம், இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாமா இருக்கிறது அப்படின்னு நான் பாவிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்க. அப்ப அந்த பாவனையினால வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்துவானது நன்றாக அறியப்படும் போது அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். நன்றாக அறியப்படும் போதுன்னா என்ன அர்த்தம், இந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எதிர்க்க இருக்க வஸ்துவோட சிங்க் ஆகுது. கான்சியஸ்னஸ், என்னுடைய சித்த விருத்தி மூலமா கான்சியஸ்னஸ் வெளியில போய் அந்த வஸ்துவோட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும் போது அந்த அந்த பாவனைன்னு பேர், அதுக்கு பேரு. அந்த பாவனையினால என்ன ஆகுதுன்னா அந்த வஸ்து நன்றாக அறியப்படுகின்றது. நம்ம கான்சென்ட்ரேஷன் சொல்றோம்ல, நல்லா கூர்ந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம ஏதாவது அட்டைப்பெட்டியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட் போட்டிருக்கான், சின்ன சின்னதா போட்டிருக்கான், 5 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் பக்கத்துல வச்சு கூர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி பார்க்கும் போது அந்த வஸ்து தெரியுது இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துவை பாவிக்கின்ற, எந்த வஸ்துவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதனால் நன்றாக அறியப்படுதோ, எப்ப அறியப்படும், நன்றா நம்ம வந்து அவதானம் பண்ணும் போது, நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது அந்த வஸ்து நன்றாக அறியப்படுகின்றது. அப்படி நன்றாக அறியப்படுறதுக்கு எது காரணமா இருந்துச்சு, அந்த கான்சென்ட்ரேஷன். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு பேரு. நன்றாக அறியப்படுவதால் சம்பிரஜாத சமாதின்னு பேரு. சம்பிரஜாத அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது, சம்னா நன்றாக, பிரஜாயத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரானாலும் இன்னும் நல்லா, நியாயத்தே அப்படின்னா அறிதல், மிகவும் நன்றாக அறிவது எதனாலோ அதற்கு பெயர் சமாதி, சம்பிரஜாத சமாதி. அப்ப சம்பிரஜாத சமாதியில என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட பத்தின அறிவு இருக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? அதான் இங்க சொல்றாரு, சம்யக்கு பிரஜாயத்தே ஏன எதனால் நன்றாக அறியப்படுமோ, எது, பாவியம் வஸ்து, பாவிக்கின்ற வஸ்து எதனால் நன்றாக அறியப்படுமோ, எதனால அறியப்படும், நம்மளுடைய தியானத்தினால, கான்சென்ட்ரேஷனால. அதுக்குதான் பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பிரஜாதக சமாதி. அதுக்கு பெயர் சம்பிரஜாத சமாதி என்று பெயர். இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, சமாதிக்கு என்ன சுவாமி இது அப்படின்னா, வேற ஏதாவது டெர்மினாலஜி இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாவனா விசேஷா. பாவனா விசேஷம்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்றோம்ல பக்தி பாவனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பக்தி பாவனையில் நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். நம்ம பாவம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு கண்ணத்தை வந்து சுத்திட்டு போயிடுறோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவனையை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா என்ன ஆகும், அப்ப உட்கார்ந்து பண்றோம். பாவனையை வந்து பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டு பண்ணா ரொம்ப நேரம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு
அந்த ஒரு க்ஷணம் நம்ம கோயில்ல பண்ணக்கூடிய பாவத்தை திரும்ப திரும்ப நல்ல விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னா அதுதான் பாவனா விசேஷம். அப்ப சமாதின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு பாவனையோட விசேஷ தன்மைக்கு பேர் தான் சமாதி. அப்ப மீராபாய்லாம் என்ன அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீராபாய் மாதிரி பக்த மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பாவிச்சாங்க. அந்த பாவிக்க 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 அது என்ன ஆகும் அப்படின்னா மெதுவா 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 அது சமாதியில கொண்டு போய் விட்டுரும். கண்ணப்ப நாயனார்ல இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா பக்த மகான்களும் பாத்தீங்கன்னா அந்த பாவனா விசேஷத்தை தான் அடைஞ்சிருக்காங்க. அப்ப சமாதி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாவனா விசேஷம். விசேஷமான பாவனைக்கு பெயர் சமாதி. சிம்பிள், ரொம்ப இது. அப்ப யாராவது பாத்தீங்க அப்படின்னா யோகம் வேற பக்தி வேறன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், யோகம் வேற பக்தி வேற இல்லை. பக்தின்றதுக்கு அர்த்தமே பாவனா. அதான் கீதா சொல்லும் போது நான் நிறைய இடத்துல வரப்போகுது உங்களுக்கு 7வது சாப்டருக்கு மேல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக யுக்தேன பக்தியா அப்படின்னு அந்த இடத்துல வார்த்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. யோகத்தோடு கூடிய பக்தி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வெறுமனே 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம சுவாமியை கும்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது பக்தி நம்ம சொல்றோம். இதே பாத்தீங்க அப்படின்னா யோகத்தோடு கூடினீங்க அப்படின்னா, யோகம் என்னது, சமாதி. இந்த சமாதியோடு சேர்ந்து செய்யக்கூடிய பக்தி தான் பாத்தீங்கன்னா விசேஷமான பாவனை அப்படின்னு ஆயிடுது. அப்ப பக்தியோட அல்டிமேட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதியில கொண்டு போய் விடுறதுதான் பக்தியோட அல்டிமேட் அப்படின்னு வச்சுக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, சச்ச அந்த பாவனா விசேஷம் சொல்லக்கூடிய சமாதியானது, சம்பிரஜாத சமாதியானது எத்தனை வெரைட்டி, விதர்க்காதி ரூபைகி, விதர்க்கம் முதலிய ரூபங்களால், வடிவங்களால், விதர்க்கம் முதலிய ரூபங்களால், சதுர்பிகி அனுகமாத் சதுர்விதக 4 விதமாக பின்தொடர்வதால், அனுகமம்னா 4 விதங்களோடு சேர்ந்து இருப்பதால், 4 விதமாக சேர்ந்து இருப்பதால் இந்த சம்பிரஜாத சமாதி 4 விதங்களாக சொல்லப்படுகிறது. என்ன விதம் சுவாமி, வெரைட்டி என்ன வெரைட்டி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கா, சவிச்சாரா, சானந்தக, சாஸ்மிதக. இது மொத்தம் 4 வெரைட்டியா பாத்தீங்கன்னா விதர்க்கம், விசாரம், ஆனந்தம், அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய 4 விதங்களா பிரிக்கிறோம். இதுல என்ன பண்ணணும், 2 நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். விதர்க்கம் எத்தனாவது, சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் 2ஆகுது. விசாரம் என்ன ஆகுது, விசாரம் பாத்தீங்கன்னா சவிச்சாரம் நிர்விச்சாரம்னு 2ஆகுது. அப்ப இந்த 2 பாத்தீங்கன்னா 4 வெரைட்டி ஆயிடும். சானந்தம் 1, சாஸ்மிதா 1, மொத்தம் எத்தனை வெரைட்டி, மொத்தம் 6 வெரைட்டி. 6 4ஆ சொல்லலாம், 4 6ஆ சொல்லலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு, தத்திர இந்த சமாதி விஷயத்துல பாவனையா பாவிய ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிற, பாவிக்க ஆரம்பிக்கிறேன். பாவிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், முதல்ல ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கிறேன், கிருஷ்ண பரமாத்மாவோட விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் பாவனையா பாவிய. நான் என்ன பண்றேன், அந்த பாவனையினால அந்த விக்கிரகத்தை பாவிக்கிறேன். எப்படி பாவிக்கிறேன், இதுதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. விக்கிரகம் கிருஷ்ண பரமாத்மாவா வச்சு பாருங்க, விக்கிரகம் கிருஷ்ண பரமாத்மா இல்ல. விக்கிரகம் ஒரு அடி ஜான் தான், 1 ஜான் அளவுக்கு தான் அது பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த விக்கிரகத்தை, பஞ்சலோக விக்கிரகத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாவிக்கிறேன். பாவிக்கிறது தாங்க பக்தி. பக்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவனை. என்ன பாவனை அப்படின்னா இல்லாத ஒண்ணுல இல்லாத ஒன்ன பாவிக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இல்ல, அந்த விக்கிரகம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இல்ல, இருந்தாலும் அந்த பஞ்சலோக விக்கிரகத்துல இல்லாத கிருஷ்ணரை நான் என்ன பண்றேன், பாவிக்கிறேன். ஒன்ன இன்னொன்னுக்கு மேல என்ன பண்றேன், சூப்பர் இம்போஸ் பண்றேன். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தத் விஷயே அதத் புத்தி அப்படின்னு சொல்லுவோம். தத் விஷயம்னா என்ன அர்த்தம், பஞ்சலோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல நான் என்ன பண்ண, அதத்து விஷயம்னா அது அல்லாத கிருஷ்ணர்ன்ற ஒரு ரூபத்தை நான் என்ன பண்றேன், கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு நான் பாவிக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப இல்லாத ஒண்ணுல, ஒரு கல்லுக்கு மேல ஈஸ்வரனை நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி பாக்குறதுக்கு பேர் தான் பாவனை. அந்த பாவனை பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வெரைட்டியா ஒன்று சொல்றோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா யதார்த்த பாவனை,
இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அயதார்த்த பாவனை. யதார்த்த பாவனை என்னது? சாஸ்திரங்களாலையும் பெரியவங்களாலையும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை இந்த ரூபத்துல நீ வழிபட்ட அப்படின்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, பெரியவங்க ரிஷிமார்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கோயில்கள் எல்லாம் ஆகம சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நிறைய விக்கிரகங்கள் பார்த்துருக்கோமா? அப்ப சால கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை சிந்தனை பண்ணு, இதுல வந்து பாத்தீங்கன்னா பானலிங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனை சிந்தனை பண்ணு, தியானம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துலையும். இப்போ ஒரு விக்கிரகம் பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் இருக்கணும், இவ்வளவு அளவு இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்னு ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் கிளியரா சொல்லி வச்சிருக்கு. அப்ப அந்த மெத்தேடு படி நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கும். அது மாதிரி பலன் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா யதார்த்த பாவனம் அப்படின்னு பேரு, ஒரு வெரைட்டி. அயதார்த்த பாவனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம், நம்ம என்ன பாவிக்கிறோம், இந்த உலகம் சத்தியம், எனக்கு வந்து பணம் வந்து என்னை காப்பாற்றும், இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு போகாம இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையும் நம்மளுடைய சுத்தி இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம பாவிக்கிறோமா? இதெல்லாம் என்ன பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்காதா? விட்டு போயிடும், தேகம் விட்டு போயிடுமா ஒரு நாள். நான் யாரெல்லாம் சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்க எல்லாம் ஒரு நாள் போயிடுவாங்க. இந்த ஜெகத் வந்து ஒரு நாள் போயிடும், நான் விட்டுட்டு போயிடுவேன். அப்ப இது எல்லாத்தையும் நான் சத்தியம் நினைக்கிறேன் பாத்தீங்களா? இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பொய்யானத சத்தியம்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் என்ன பேரு? அயதார்த்த பாவனம்னு பேரு. இதனால என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்குமா? நான் பலன் கிடைக்காது, துக்கம் தான் கிடைக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. யதார்த்த பாவனத்துக்கு அர்த்தம் இருக்கிறத இருக்கிற மாதிரி பாக்குறது யதார்த்த பாவனம். இருக்கிறத இருக்கிற மாதிரி பாக்குறதுனா என்ன அர்த்தம்? கல்லா பாத்தீங்க அப்படின்னா அது யதார்த்தம். இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இது எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது யதார்த்தம். இது எல்லாம் நான் தான், நான் கனியமா வேற எதுவுமே இல்லை, ஆபரணங்கள் எல்லாம் தங்கம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யதார்த்தம். தங்கத்துக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறீங்க? ஆபரணங்களை பாத்தீங்கன்னா அது அயதார்த்தம். அயதார்த்தம் அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தின்னு கேட்டகரி எங்கெல்லாம் பக்தின்னு வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபால்ஸானதுல இன்னொரு ஒரு ஃபால்ஸா ஒரு ஒரிஜினலை வந்து ஏத்தி பார்க்கணும். கண்ணு ஃபால்ஸு பொய்யானது, ஆனா அதுக்கு மேல அல்டிமேட்டா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை என்ன பண்றோம்? ஏத்தி வச்சு பார்க்கணும். இதுதான் பாவனா விசேஷம் அப்படின்னு பேர் உங்களுக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு? எதிர்க்க ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிறார். சொல்றார் பாவனையா பாவிய பூத்த. நான் என்ன பண்றேன்? ஒரு பூத்தத்தை வச்சுக்கிறேன். என்ன பூத்தம்? பஞ்சபூத்தத்துல ஒரு பூத்தம். பஞ்சபூத்தத்துல ஒரு பூத்தம் என்னது? பிருத்திவி தத்துவம். இந்த பிருத்திவி தத்துவத்துலதான் பஞ்சலோகம் வருது. இந்த பஞ்சலோக விக்கிரகத்தை நான் என்ன பண்றேன்? எதிர்க்க வச்சுக்கிட்டு பாவனை பண்றேன். கிருஷ்ணன் இவன் தான், கிருஷ்ணன் இவன் தான், கிருஷ்ணன் இவன் தான், கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா இவர் தான், எனக்கு மோட்சத்தை இவர் தான் கொடுக்க போறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்க 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 அஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. இதுல வந்து பக்தி சூத்திரம் சொல்லுது அஸ்மின் பரம பிரேம ரூபா. அஸ்மின் என்ன அர்த்தம்? அந்த விக்கிரகத்துல நான் என்ன பண்ண போறேன்? அஸ்மின் விக்கிரகே, இந்த விக்கிரகத்துல வந்து பரம பிரேம ரூபா. பரம பிரேம ரூபம்னா ரொம்ப மேலான அன்பை வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல நான் கல்டிவேட் பண்றேன், பாவிக்கிறேன். அப்படி பாவிக்கும் போது அதுக்கு பேர் என்ன வருது? நல்லா வந்து மாலையை போடுறது, நல்ல வஸ்திரங்கள் போடுறது, நல்ல உணவு தயார் பண்ணி அவருக்கு ஆஃபர் பண்றது, இது மாதிரி எல்லாம் பாவிச்சு கண்ணை மூடி உட்கார்ந்து எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவரோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானே 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 பகவானேன்னு அவரிடத்துல அன்பை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பாவிக்கிறது, கல்டிவேட் பண்றது. இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்னது? பூத்த. இந்த பூத்தம் தானே எதிர்க்க இருக்கிறது பஞ்சபூத்தம். அந்த பூத்தத்துல இந்திரிய கோச்சர சாட்சாத்காரக. இந்திரியத்தோட கோச்சரம் அப்படின்னா எதனால நான் பாக்குறேன்? அந்த வஸ்துவை என்னுடைய கண்களால பாக்குறேன். இந்த கண்களால இந்திரியத்தினால ஆலம்பனம் பண்றேன், பிடிக்கிறேன். அந்த ரூபத்தை பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சதா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல திராட்டக்கு பண்றது. அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா உத்து பார்க்க 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 அதுக்கு பேரு திராட்டக்குன்னு பேரு. அந்த திராட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இம்ப்ரூவ் ஆகி உங்க கண்கள் எமைக்காத அளவுக்கு ஆயிடும்.
எமைக்காத அளவுக்கு ஆனதுக்கு பிறகு உங்களுடைய சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்து வழியா என்ன பண்ணும், அந்த பூத்தத்தோட பஞ்சபூத்தத்துல எது வேணா இருக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை வச்சிருக்கலாம். இப்ப நர்மதா கரைக்குல நாங்க போறோம்னு வச்சுங்களேன், கங்கா நர்மதா இது மாதிரிலாம் போகும்போது என்ன தத்துவத்தை வச்சிருப்போம், ஜல தத்துவம். நர்மதாக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்லயும் காலையிலயும் உட்கார்ந்துட்டு நதியவே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஈஸ்வரனா பாவிக்கிறது. அப்ப எதற்கு என்ன தத்துவம் இருக்கும், நதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு அருமையான அற்புதமான இது. நதியை பார்த்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது, இது மாதிரியான மெத்தட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வைதிகர்களா இருக்காங்க அப்படின்னா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நான் முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு நல்ல தீபத்தை ஏற்றி வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்கிறது. அங்க என்ன தத்துவம் வந்துருது, அக்னி தத்துவம் வந்துருது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயுவையே வந்து பாத்தீங்கன்னா பிராணனையே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, ஈஸ்வரன் பாவிக்கிறது, வாயு தத்துவம் வந்துடும். அதுக்கப்புறம் சில வெட்டவெளி தியானம், சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸையே வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தையே தியானம் பண்றது. அப்ப பஞ்சபூத்தங்கள்ல ஏதாவது ஒரு பூத்தத்தை எதிர்த்து வச்சுக்கிட்டு நீங்க மற்ற பூத்தங்களை காட்டிலும் ஒரு விக்கிரகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பு பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பிரேமையை வந்து அதிகப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து அதோட என்ன பண்ணலாம், நல்லா வந்து அபிஷேகம் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பண்ற மாதிரியே ஒரு அபிஷேகம் பண்ணி, நல்லா அலங்காரம் பண்ணி, நல்ல வஸ்திரங்கள் போட்டு, நல்ல ஒரு ஃபுட்டை வந்து ஆஃபர் பண்ணி, இதெல்லாம் பண்றதுக்கு கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு விக்கிரகம் ஈஸியா இருக்கும். அப்ப இந்த பூத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருந்து 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 அதோட ஸ்நேகம் வந்து 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 மெதுவா பாவிச்சு 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 இந்த இந்திரியத்து வழியா போன அந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பஞ்சபூத்தத்துல ஏதோ ஒரு பூத்தம் இருக்குல்ல, அந்த பூத்தத்தோட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்காரத்தை அடைதல். சாட்சாத்காரம் என்ன அர்த்தம், அந்த பஞ்சபூத்தத்துல ஏதோ ஒரு பூத்தத்தோட என்ன ஆகுது, மெரிஜ் ஆயிடுது. இந்த கான்சியஸ்னஸ் சித்தவிருத்தி மூலமா இந்திரியங்கள் வழியா போய் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம் பண்ணி அது மயமா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்காரம்னு பேர். இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி வந்து என்ன ஆனாங்க, பிரத்யக்ஷமான. நம்ம சொல்றோம் காளி பிரத்யக்ஷமானாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்காரம் ஆனாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரூபமாவே எனக்கு தரிசனம் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேரு சவிதர்க்கம் அப்படின்னு பேரு. சவிதர்க்க சமாபத்தி, சவிதர்க்க சமாதி, இதான் முதல் வெரைட்டி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திர அந்த கரண. இதுல உங்களுக்கு தமிழ்ல வந்து நான் வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு சின்ன எரர் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்ல அங்கு பாவனையினால் பாவிக்கப்படும் பஞ்சபூதங்கள் 10 இந்திரியங்கள் இவைகளை தழுவுவதால் இருக்கு. அந்த இந்திரியங்கள்ன்ற வார்த்தையை எடுத்துருங்க. பஞ்சபூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களை இந்திரியங்கள் தழுவுவதால் இருக்கணும். இந்திரியங்களை இருக்கக்கூடாது. பஞ்சபூத்தங்கள் ஆப்ஜெக்ட். அந்த பஞ்சபூத்தங்களை இந்திரியங்கள் வழியாக சென்ற சித்தவிருத்தி தழுவுவதால் சமாதி சம்பவிக்கின்றது அப்படின்னு அந்த இடத்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடிச்சா அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஷயமாகல, இந்திரியங்கள் வழியா போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தவிருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத்தத்தோட மெர்ஜ் ஆகின்றது. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம்னு பேர். அப்ப நான் கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு பார்த்து 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 திடீர்னு என்ன ஆயிடு தெரியுங்களா, என்னோட கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வழியா மனசு வழியா என்னுடைய கண்கள் வழியா வெளியில போய் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தோட ஆலம்பனம் பண்ணி 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 அது திடீர்னு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடும், அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விக்கிரகத்துக்கு என்ன வந்துடும், உயிர் வந்து விடும். அப்படி உயிர் வந்தோட ததாஸ்து அப்படின்னு அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அனுகிரகம் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம் அப்படின்னு பேர். தேவதையோட சாட்சாத்காரம்னு சொல்றோம். இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்திரியத்து வழியா போச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஸ்தூலம், இந்திரியத்து வழியா போச்சு. ரெண்டாவது பஞ்ச தன்மாத்திர அந்த கரண கோச்சர சாட்சாத்காரக சவிச்சாரக. சவிதர்க்க முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவிச்சாரத்தை சொல்ற. சவிச்சாரம்னா என்ன சுவாமி அப்படின்னா
பஞ்ச தன்மாத்திரை. இப்ப ஸ்தூல பூத்தம் இருக்குல்ல, பஞ்சலோகம் அப்படின்றது என்னது? ஸ்தூல பூத்தம். இந்த பஞ்சலோகத்தோடது என்ன தத்துவம்? அது பிருத்திவி தத்துவம். பஞ்சலோகம்ன்றது பிருத்திவி தத்துவம், அது ஸ்தூலம். அதோட சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரைகள்னு சூக்ஷ்மம் இருக்கு. தன்மாத்திரை என்ன தன்மாத்திரை? பிருத்திவி தன்மாத்திரைக்கு என்ன பேருன்னா கந்த தன்மாத்திரைன்னு பேரு. பிருத்திவியில என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மெல் இருக்கும். மண் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும். அந்த ஸ்மெல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரை அப்படின்னு பேர். அப்ப பஞ்ச தன்மாத்திரை வந்து வெளியில தெரியுமா சுவாமினா சூக்ஷ்மமானது. அப்ப நான் என்ன பண்றேன், விக்கிரகத்தை பார்த்து 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 விக்கிரகத்தை ஸ்தூலத்தை நான் வந்து சமாதி பண்ணனா சவிதர்க்கம். அந்த விக்கிரகத்தை தாண்டி போய் அதோட சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல், தன்மாத்திரைன்றதுக்கு அர்த்தம் அந்த ஸ்மெல். அந்த ஸ்மெல் கந்த தன்மாத்திரான்னு பேரு. அந்த கந்த தன்மாத்திரையை நான் பிராப்தி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சவிச்சாரம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் தெளிவா சொல்றார். பஞ்ச தன்மாத்திரை ஒவ்வொன்னு நான் எதிர்க்க வச்சுக்கலாம். பிருத்திவி தத்துவம் வச்சிருந்தேன்னா கந்த தன்மாத்திரை, ஜல தத்துவத்தை வச்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து ரச தன்மாத்திரை, டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் அக்னியை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரூப தன்மாத்திரை, ஃபார்ம் தெரியும். அதுக்கப்புறம் ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து வாயுவை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸ்பர்ஷ தன்மாத்திரை, ஆகாசத்தை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சப்த தன்மாத்திரை. அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கும் சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது பஞ்ச தன்மாத்திரைகள். அந்த பஞ்ச தன்மாத்திரைகளை சாட்சாத்காரம் செய்யக்கூடிய அந்த கரண விருத்தி. அந்த கரண விருத்தி என்ன பண்ணுச்சு, அந்த சூக்ஷ்மத்தை போய் சாட்சாத்காரம் பண்ணுச்சு. அப்படி பண்ணும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சவிச்சார சமாபத்தி அப்படின்னு பேர். இப்ப யாரோ நான் பார்க்கிறேன், பார்க்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபத்தை கடந்து போய் அவங்களுடைய மனசோட குணங்கள்ல நான் பார்க்கிறேன் அப்படின்னா அதுதான் சூக்ஷ்மம்னு பேர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம ஸ்தூலத்தை தான் பார்க்கிறோம். ஸ்தூலத்தை பார்த்தா சவிதர்க்கம். ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்ஷ்மத்துக்கு போனீங்க அப்படின்னா சவிச்சாரம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை வச்சுக்கிட்டே நடக்கிறது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைசூர் பாகை நான் பார்க்கறேன். மைசூர் பாகை வந்து பாத்தீங்கன்னா கண்கள் மூலமா பார்க்கறேன். மைசூர் பாகோட ஷேப் தெரியுது, அதோட கலர் தெரியுது. ஆஹா சூப்பர் கலர். ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனா ஆயிருக்கு. ரெண்டு பக்கமும் கலர் எல்லோ, கோல்டன் எல்லோ. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அது ப்ரௌன் கலர்ல ஆயிருக்கு. அப்போ பார்க்கும் போதே எனக்கு தெரியுது இந்த மைசூர் பாக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இது என்ன சாட்சாத்காரம் அப்படின்னா சவிதர்க்கம், ஸ்தூலத்தை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் என்னோட நாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா அது என்ன பேர் அப்படின்னா சவிச்சாரம் அப்படின்னு பேர். அப்ப சவிதர்க்கம் சவிச்சாரம். ஸ்தூலத்துல நடந்தா சவிதர்க்கம், சூக்ஷ்மத்துல சமாதி நடந்தா சவிச்சாரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது ரெண்டு. மூணாவது நிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜஸ்தமோ லேஷ அணுவித்த. இந்த அந்தக்கரண விருத்தியில கொஞ்சோண்டு ரஜோகுணம், கொஞ்சோண்டு தமோ குணம் இருக்கு. நான் ஏற்கனவே பர்சன்டேஜ் எல்லாம் போட்டுட்டேன். சவிதர்க்கத்துக்கு 70% சத்துவகுணம், அப்புறம் சவிச்சார நிர்விதர்க்கத்துக்கு 75% சத்துவகுணம், சவிச்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% சத்துவகுணம், நிர்விச்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 85% சத்துவகுணம். அதுக்கப்புறம் சானந்தம்னு சொல்லக்கூடியதுக்கு 90% சத்துவகுணம் இருக்கணும். அப்ப அந்த 90% சத்துவகுணம் உங்களுக்கு ஆகும் போது மீதி 10% என்ன இருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் 5% இருக்கு. அப்ப தமோ குணமும் ரஜோகுணமும் லேஷ அணுவித்த. லேஷம்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சம் 5% இருக்கும் போது சத்துவ பிரதான புத்தி கோச்சர. அந்த இடத்துல அந்த சித்தவிருத்தி எப்படி இருக்கும், சத்துவ பிரதானமாயிடுது. நல்லா 90% சத்துவ குணமா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா புத்தி கோச்சர சாட்சாத்காரக சானந்தா. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி கோச்சர அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசையும் அந்த இந்திரியங்களையும் இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா அறிகின்றது. எதனால அறியறீங்க, புத்தி விருத்தியினால மனச அறியறீங்க, புத்தி விருத்தியினால இந்திரியங்களை அறியறீங்க. இந்த ரெண்டுத்தையும் இந்த புத்தி விருத்தி ஒன்னாச்சு அப்படின்னா சாட்சாத்காரம் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சானந்தம்.
அப்ப சானந்த சமாபத்தின்றதுல என்ன இருக்கணும்? யார் அனுபூதி? அங்க விஷயம் எது? இந்திரியங்கள் விஷயம், அதுக்கப்புறம் மனசு விஷயம். யார் அதை அறியறா? இந்த புத்தி கோச்சரம்னா புத்தி தான் அதை என்ன பண்ணுது? சாட்சாத்காரம் செய்கிறது. இது மூணாவது ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சானந்த சமாபத்தி அப்படின்னு பேர், இதுக்கு பேர். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்தூலம், சவிதர்க்கம். அதுக்கப்புறம் சவிச்சாரம்ன்றது சூக்ஷ்ம பூதம். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா சானந்தம்ன்றது இந்திரியங்கள்ல நடக்கக்கூடிய சமாதி, மனசுல நடக்கக்கூடிய சமாதி. முதல்ல ஆப்ஜெக்ட். இந்த சானந்தம்ன்றது பாத்தீங்கன்னா எதை வச்சுக்கிட்டு நம்ம அறியறோமோ அந்த இந்திரியங்களையும் அந்த மனசையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சானந்த சமாபத்தி அப்படின்னு பேர். அப்ப 90% சத்துவகுணம் இருந்தாதான் இந்த இந்திரியங்களை பார்க்க முடியும். 90% சத்துவகுணம் இருந்தாதான் நம்ம மனசை பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுத்த சத்துவ பிரதான. இதுக்கு அடுத்தது 95% சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 95% சத்துவகுணமானவன அங்க என்ன இருக்கும்? ரஜோகுணம் 2.5%, தமோ குணம் 2.5%. அப்படி இருக்கும்போது சுத்த சத்துவ பிரதான சத்துவகுணம் 95% வந்ததுக்கு பிறகு மகத்தத்துவ கோச்சர சாட்சாத்காரக. மகத்தத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய மகத்துன்றதுக்கு அர்த்தம் நம்ம கட்டோபனிஷத்துல படிச்சிருக்கோம். இந்த புத்தி பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும்போது டோட்டல் புத்திக்கு பேரு மகத்தத்துவம் அப்படின்னு பேரு. டோட்டல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த டோட்டல் புத்தி. நம்ம புத்தி வேற, டோட்டல் புத்தி வேற. அந்த டோட்டல் புத்திக்கு தான் பேர் பாத்தீங்கன்னா அஸ்மிதா அப்படின்னு பேர். அந்த டோட்டல் புத்தியில நீங்க மெர்ஜானீங்க அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா அந்த மகத்தத்துவ கோச்சர சாட்சாத்காரக சாஸ்மிதா. இந்த மகத்தத்துவத்துல இருந்துகிட்டு நீங்க எங்க இருப்பீங்க? அப்போ மகத்தத்துவத்தை இருந்துகிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சாத்காரம் செய்வீர்கள். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம்? அகங்காரம். நான் புத்தியில ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த புத்தியில இருக்கிற அகங்காரத்தை யார் பாக்குறா? அந்த மகத்தத்துவத்துல இருந்துகிட்டு பாக்குறது. டோட்டல் புத்தியில இருந்துகிட்டு இண்டிவிஜுவல் புத்திய நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாஸ்மிதா சமாபத்தின்னு பேர். இதுதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சாஸ்மிதான்னு சொல்லிட்டார். இப்ப ஒவ்வொன்னா வாங்க. முதல்ல இந்திரியத்து வழியா ஸ்தூல பூதத்தை பாக்குறோம், அதுல சமாதி பண்ணா சவிதர்க்கம். இந்திரியத்து வழியா சூக்ஷ்ம பூத்தத்தை தன்மாத்திரைய பாத்தீங்கன்னா சவிச்சாரம். அதுக்கப்புறம் புத்தியில இருந்துகிட்டு இந்திரியத்தையும் மனதையும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு சானந்தம். அதே மாதிரி டோட்டல் புத்தின்ற மகத்தத்துவத்துல இருந்துகிட்டு இந்த புத்தி தத்துவத்தில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு சாஸ்மிதா அப்படின்னு பேர். இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசினது வியாச பாஷ்யத்துல, அதனால அதை எடுத்து நீங்க பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு தத்திர. இப்ப வெரைட்டி பண்ற. தத்திர அப்படின்னா இந்த மொத்தம் 4 விதமான சமாதியில என்ன வெரைட்டி? தத்திர விதர்க்க விசாரத்வயம் கிராஹ்யம். விதர்க்கம்னா என்ன அர்த்தம்? விதர்க்கம்னு சொன்னோம்ல, அதுல எத்தனை சொல்லியிருக்கோம்? 1 தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே வியாச பாஷ்யத்துல என்ன பண்ணியிருக்கோம்? சவிதர்க்கம் நிர்விதர்க்கம்னு பார்த்திருக்கோம். அப்ப என்ன சுவாமி இங்க நிர்விதர்க்கத்தை விட்டுட்டோமே, சவிதர்க்கம் மட்டும்தானே பார்த்திருக்கோம். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நான் விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு பாக்குறேன். விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு பார்த்து அந்த விக்கிரகத்தோட ஸ்தூலத்துல சமாதியானனா சவிதர்க்கம் ஆயிடுச்சு. நான் எங்கேயோ வெளியூர் போறேன். வெளியூர் போனதுக்கு பிறகு இந்த விக்கிரகத்தை எல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா? போக முடியாது. அப்ப நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் கிளாஸ் ஏசியில பாத்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை. காலையில அப்படிதான் நடக்கும். காலையில வந்துருச்சு, நல்லா உட்காந்துட்டு ஜபம் பண்ணலாம், நல்லா இருக்கும். செகண்ட் ஏசிலயோ தேர்ட் ஏசி கூட ஓகே தான், நார்மல் தான். ஆனா செகண்ட் ஏசியில போனோம்னு வச்சுங்களேன், எந்த ப்ராப்ளம் இருக்காது. அழகா உட்காந்துட்டு நல்லா ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப ராத்திரியில எனக்கு தோணுது கிருஷ்ணரை உபாசிக்கணும் அப்படின்னு தோணுது. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன்? ஐயோ கிருஷ்ண விக்கிரகம் இல்லையே அப்படின்னா, ஏற்கனவே கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு நான் அபியாசம் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்து என்னோட கிருஷ்ண ரூபத்தை மனசுக்குள்ளார கொண்டு வரேன்.
அப்ப மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கிருஷ்ண விக்கிரகத்துல சமாதி பண்ணுனா அதுக்கு பேர் தான் நிர்விதர்க்கம் அப்படின்னு பேர். எதிர்க்க விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல வச்சுக்கிட்டு சமாதி பண்ணுனா சவிதர்க்கம். அந்த வஸ்து இல்லாம மனசுக்குள்ளார இருக்கிற அந்த விக்கிரகத்துல சமாதி பண்ணா நிர்விதர்க்கம். அடிச்சா சவிதர்க்க நிர்விதர்க்கத்துக்கு இதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் சவிச்சாரத்துக்கு என்ன பண்ணோம், விக்கிரகத்தை வச்சுக்கிட்டே விக்கிரகத்துல இருக்கக்கூடிய ஸ்தூலத்தை தாண்டி தன்மாத்திரையில சமாதி பண்ண அப்படின்னா அதுக்கு பேரு சவிச்சாரம். அப்ப நான் தூக்கத்துல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா மனசுக்குள்ளார கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து அந்த மனசுக்குள்ளார தெரிகிற கிருஷ்ண விக்கிரகத்தையும் தாண்டி அதுல தன்மாத்திரை இருக்குல்ல அதுல போய் சமாதி பண்ண அப்படின்னா நிர்விச்சாரம் அப்படின்னு பேர். இந்த நிர்விச்சாரத்துக்கு இன்னொரு வெரைட்டி என்ன சொல்லுவோம்னா குணத்தியானம்னு பேர். நிர்விச்சாரத்துக்கு இன்னொரு என்னது குணத்தியானம் அப்படின்னு பேர். இதுதான் 4 வெரைட்டி. அப்ப சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் இந்த 4த்தையும் என்ன பண்றோம், 2ஆ மட்டும் சொல்றோம். விதர்க்கம் விசாரம்னு சொன்னா போதும். இந்த 2 இது பாத்தீங்கன்னா இந்த 2மே விசாரத்வயம், விதர்க்க விசாரத்வயம் கிராஹ்யம். இந்த 4த்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா கிராஹ்ய சமாபத்திகள் அப்படின்னு பேர். கிராஹ்யம்னா என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், விஷயம்னு அர்த்தம். கிராஹ்யம்னா ஆப்ஜெக்ட். அப்ப இந்த 4ம் எங்க நடக்குது, ஸ்தூல விக்கிரகம் அதுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தன்மாத்திரை, அதுக்கப்புறம் அதே விக்கிரகம் தான் மனசுக்குள்ளார, அதே விக்கிரகத்துக்குள்ள தாண்டி நான் சூக்ஷ்மத்துக்கு போறேன். அப்ப 4மே ஆப்ஜெக்டா, கிருஷ்ணர் விக்கிரகம்ன்றது ஆப்ஜெக்ட் தானே. அது உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி கிருஷ்ண விக்கிரகம் வச்சுக்கிட்டு தான் பண்றோம், அது ஆப்ஜெக்ட் 4. அப்ப ஆப்ஜெக்டுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல இந்த இடத்துல கிராஹியம்னு பேர். கிரகிக்கக்கூடிய வஸ்து ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்றாரு ஆனந்தோ ஆனந்தோ கிரகணம். கிரகணம் எது அப்படின்னா ஆனந்தம். ஆனந்த சமாபத்தி எங்கெல்லாம் நடக்கும், இந்திரியத்துல சமாதி பண்றது, அதே மாதிரி மனசுல சமாதி பண்றது. நான் விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா விக்கிரகம் 4 வெரைட்டி ஆயிடுச்சு. அதே விக்கிரகத்தை எது மூலமா நம்ம பார்த்தோம், கண்கள் மூலமா, நான் இந்திரியங்கள் மூலமா அந்த விக்கிரகத்தை பார்க்கிறேன். அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் எது, கண்கள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் எது மூலமா நீங்க மெடிடேட் பண்றீங்க, மனசு மூலமா மெடிடேட் பண்றீங்க. அப்ப மனசும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுது, இந்த இந்திரியங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையே மெடிடேட் பண்றது. அப்ப ஆப்ஜெக்டை விட்டுறது, கிருஷ்ண விக்கிரகத்தை விட்டுட்டு இந்திரியத்தையே பார்க்கறது, கண்ணையே பார்க்கறது. ஆப்ஜெக்ட்ல இருக்க வஸ்துவை பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது சானந்த சமாபத்தின்னு பேர். அதுலயே இந்திரியத்திலேயே மெர்ஜ் ஆகிறது. அதுக்கப்புறம் மனசை பாத்தீங்கன்னா பார்க்கறது, அந்த மனசுலயே பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணி அந்த மனசுலயே பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட மெர்ஜ் ஆயினா அப்படின்னா அப்ப இந்திரியம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும், மனசுலயே போய் நிக்கிறது. அப்படி ஆகும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சானந்த சமாபத்தி. அப்ப சானந்த சமாபத்தியில 2 வெரைட்டி இருக்கு, இந்திரியத்திலையும் சமாதி நடக்கும், அதுக்கப்புறம் மனசுலையும் சமாதி நடக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல உபனிஷதங்கள்ல இருக்கு. மனோ பிரம்மேதி உபாசீத, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மனோ பிரம்மேதி உபாசீத அப்படின்னு விதி வாக்கியம். அதுக்கப்புறம் வாக் பிரம்மேதி உபாசீத, வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய். இந்திரியம், வாக்குன்ற இந்திரியம் இருக்குல்ல, இந்த இந்திரியத்தையே மெடிடேட் பண்றது. இருக்கிறதுலயே வாக் பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, இங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல கொண்டு வரலாம். வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் தியானத்தை பாத்தீங்கன்னா உபனிஷத்தை பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிச்சு. அதெல்லாம் ஸ்கூல்பா, அதெல்லாம் பிளே ஸ்கூல் மாதிரி அப்படின்ட்டு. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வேதாந்தம் ஆரம்பிக்கிற சமாதியே சானந்தத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. வேதாந்தம் வாக்கையே கவனிக்கிறது. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இப்ப நான் சில சமயம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் வாக்குக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தடுமாறி போய் பேச முடியாது. டக்குன்னு வாக்கை கவனிக்க ஆரம்பிச்சு, யார் பேசுறது, டக்குன்னு என்னோட கான்சென்ட்ரேஷன் என்னோட வாக்குக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாக்கு பேசுறது மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா மனசை நான் கவனிக்க ஆரம்பிச்சு வச்சுங்க, மனசு சிந்திக்கிறது நிப்பாட்டி. அப்ப மனசை பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றேன். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சானந்த சமாபத்தி. இது என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகண சமாபத்திகள்னு பேர். சானந்தத்துக்கு என்ன பேரு, கிரகணம். கிரகணம்னா என்ன அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது. நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? இந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட், மனசு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுச்சு. அப்ப முதல் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அடுத்தது 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் அஸ்மிதா ஆக்கியோ கிரகீதா. அஸ்மிதான்ற சமாபத்தி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்மிதானா யாரு? இந்த விஷயங்களை எதிர்க்க இருக்க கிருஷ்ண விக்கிரகத்தை நான் கண்களாலும் மனதினாலும் மெடிடேட் பண்றேன். இப்ப கேள்வி வருது, யாரு மெடிடேட் பண்றா? நான் மெடிடேட் பண்றேன். அந்த நான் எங்க சுவாமி இருக்கேன் அப்படின்னா புத்தியில இருக்கேன். அகங்காரம். மெடிடேட் பண்றேன் அப்படின்ற கர்த்தா இருக்கான்ல, கர்த்திருவ அபிமானம் இருக்கே, அந்த நான் 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 கர்த்தா, நான் மெடிடேட்டர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அப்ப அந்த மெடிடேட்டரையே மெடிடேட் பண்றது. அப்ப என்ன பண்றது? மெதுவா வெளியில இருக்கிற விஷயங்களை ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்திரியத்தை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது, அதுக்கப்புறம் மனசையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது. மனசையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றது? அந்த நான் அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கே, அந்த அகங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றது. இந்த அகங்காரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு என்ன பேருனா சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேரு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது தெரியவே தெரியாது. ஆக்சுவலா அந்த நானை வந்து மெடிடேட் பண்ணி 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 தான் வேதாந்தத்துல சொல்லுது, மெதுவா வருது. அந்த நான் தான் வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன், அதுதான் பிரம்ம ரூபமா இருக்குன்னு பாவனை பண்ணுன்னு சொல்லுது. நீங்க சாஸ்மிதாவை அட்டைன் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த சாஸ்மிதால இருக்கக்கூடிய அகங்காரத்தை பிரம்மமா பாவிக்கணும் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. நீங்க இந்த மெத்தட்ஸ்க்கு வராம நீங்க என்ன பண்ண முடியாது? அனுபூதிக்கு பிரம்ம சாட்சா்காரத்துக்கு போக முடியாது. அப்ப இதான் மெத்தட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதான்னு பேரு. இந்த சாஸ்மிதா என்னது அப்படின்னா கிரகீத்ரு சமாபத்தின்னு பேரு. அதுதான் இங்க கிரகீதான்னு போட்டுருக்கு. கிரகீத்ரு அப்படின்னா இந்த நான் நான் நான்ற அகங்காரம் இருக்குல்ல, இந்த அகங்காரம் தான் மெடிடேட்டர். இந்த மெடிடேட்டர் தான் இந்த மனசு மூலமா, இந்திரியங்கள் மூலமா, இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற இந்த 2 மூலமா விஷயங்களை என்ன பண்ணிருக்கேன்? மெடிடேட் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த மெடிடேட்டர்கிட்டயே மெடிடேட் பண்றது எதுவோ அதுக்கு பேர் தான் கிரகீத்ரு சமாபத்தி அப்படின்னு பேர். இந்த 4 வெரைட்டி ஆயிடுது. தேஷு கீழே வந்து டேபிள் போட்டிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். விதர்க்கானுகதம், விசாரானுகதம், ஆனந்தானுகதம், அதுக்கப்புறம் அஸ்மிதானுகதம்னு 4. விதர்க்கத்தை 2ஆ பிரிச்சிங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம். விசாரத்தை 2ஆ பிரிச்சிங்கன்னா சவிச்சாரம், நிர்விச்சாரம். அப்புறம் ஆனந்தம், அதுக்கப்புறம் சாஸ்மிதா. மொத்தம் 6 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிடும். இதுல சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் இந்த 4த்துக்கும் என்ன பேரு? கிராகிய சமாபத்திகள்னு பேரு. அதுக்கப்புறம் இந்திரியத்திலேயே மனசுல நடக்கக்கூடிய சமாதிக்கு என்ன பேரு? சானந்தம். அதுக்கு என்ன இன்னொரு பேரு? கிரகண சமாபத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் அகங்காரத்திலேயே சமாதி பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு கிரகீத்ரு சமாபத்தின்னு பேரு. இதான் வெரைட்டி. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, தேஷு கிராகிய கிரகண கிரகீத்ருஷு. அப்ப மொத்தம் 3 தான். கிராகியம் 4, கிரகணம் 1, கிரகீத்ருன்றது 1. இந்த 3த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பாவனா உத்கர்ஷ. பாவனான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவிக்கிறது அதிகமாயிட்டே போகணும். ஒவ்வொன்றுத்துக்கும் தாரதமியம் இருக்கு. 70% சத்துவகுணம் இருக்கும் போது 1, 75% சத்துவகுணம் இருக்கும் போது நிர்விதர்க்கம், சவிதர்க்கம், நிர்விதர்க்கம் ஆயிடுது. அப்ப சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக பாவனை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். அந்த சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக பாவனை அதிகமாயிட்டே போகும். பாவனை அதிகமாக அதிகமாக சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதான்னு ஒவ்வொரு சமாதியா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கீழே இருக்கிறத காட்டிலும் மேல இருக்கிறது மேல மேல போக போக உத்கர்ஷக. பாஷை டீக்காக்காரர் சொல்றாரு உத்கர்ஷக. உத்கர்ஷன் அர்த்தம் ரொம்ப மேலான சமாதிகளானது. சம்பிரஜாதோ யோக இத்தியர்த்தக. அதுக்கு அடுத்து 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 உங்களுக்கு பாவம் அதிகமாக 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 உங்களுடைய சமாதி வந்து பாத்தீங்கன்னா அளவு கூடிக்கிட்டே போகும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதான்ற சமாபத்தியை அடைஞ்சோன இந்த சவிகல்ப சமாதிகள் பூர்த்தி ஆகின்றது. மொத்தம் 6 விதமான சவிகல்ப சமாதி, சம்பிரஜாத சமாதிகள் யோகம் என்று சொல்லப்படுகின்றன. யோகம் என்னது? சமாதி.
அப்படின்னு அர்த்தம். இதோட 17வது சூத்திரம் முடிஞ்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 17வது சூத்திரத்துக்கு வியாச பாஷ்யத்தை எடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் இதையும் எடுத்து கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஆயிடுச்சா? இப்ப 18வது சூத்திரத்துக்கு வந்துடும். 18வது சூத்திரத்துல ஆச்சாரியர் சொல்றார், இத்தம் அபர வைராகிய சாத்தியம் சம்பிரஜாதம் நிரூபிய. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 விதமான வைராகியங்கள் பார்த்திருக்கோம். ஒண்ணு அபர வைராகியம், கீழான வைராகியம். கீழான வைராகியம் என்ன அர்த்தம் அப்படின்னா இகாமுத்திர பலபோக விராக, நம்ம வேதாந்தத்தில் சொல்றோம் அதேதான். இந்த உலகத்து விஷயங்களையும் திருஷ்டானுசிரவிக்க விஷய வைத்திருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராகியம் பார்த்தோமா? போன சூத்திரங்கள்ல பார்த்திருக்கோம். திருஷ்டனா இந்த உலகத்தில் பார்க்கிற விஷயங்களையும் இந்த வேதங்கள் மூலமா தெரிகிற பரலோக விஷயங்கள்லையும் ஒரு வைராகியம் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வைராகியம்? வசீகார வைராகியம்னு பேர். அந்த வசீகார வைராகியத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னா அபர வைராகியம்னு பேர். அப்ப நமக்கு எந்த அளவுக்கு அதிகமா வைராகியம் கூடுதோ, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, காயத்ரி மந்திரத்தை பண்ணுங்க அப்படின்னா காலையில உட்காந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மற்ற சன்னியாசி 5-6 பேர் இருப்பாங்க சாதகர்கள், நல்லா உட்காந்து அவங்கவுங்க இதில் இது பண்ணிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஸ்பெஷல் கேட்டகரி. இவர் என்ன பண்ண, மற்றவங்க எல்லாம் பால் வாங்க மாட்டாங்க, இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு சாப்பிடணுக்கு பால் வாங்குவார். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு 6:15 வந்து பார்த்தீங்கன்னா பால்காரன் ட்ரிங் 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 ட்ரிங்னு வெளியில இருந்து அடிப்பான். இவர் அப்பதான் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானத்துக்காக உட்காந்து காயத்ரி பண்ண ஆரம்பிப்பார். பால்காரன் வந்தோடனே மற்றவங்க எல்லாம் பால் தேவையில்லை, மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க அனுஷ்டானத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், மாலையை உருட்டிக்கிட்டே என்ன பண்ணுவார், ஓம் 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 பூர்புவ ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். 1/2 லிட்டர் பால் கொடுங்க. ஓம் பூர்புவ ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய. நேரத்தில் லேட்டாக வந்தீங்க நீங்கள். பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். நாளைக்கு நேரத்துக்கு வாங்க. பூர்புவ ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம். ஏமா அந்த பக்கம் குப்பையெல்லாம் போடக்கூடாது, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே போடுற குப்பையெல்லாம் தூரமாக போய் கொண்டு போய் போடு, பக்கத்து வீட்டுக்கார மட்டும் பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பூர்புவ ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம். கீரைக்காரரை முருங்கைக்கீரை இருக்கா அப்படின்னு முருங்கைக்கீரை இருக்கான்னு கேட்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பால் பாக்கெட்டை பாலை வாங்கிட்டு வந்து அடுப்பில் வச்சு ஸ்டவ்வையும் பற்ற வச்சு பாலை பற்ற வச்சுட்டு ஓம் பூர்புவ ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் ஓடிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வைராக்கியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பால்கார் வந்தாலும் யார் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு ஜபம் இருக்குது, என்னுடைய தியானம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வைராக்கியம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே போக முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற விஷயத்துக்கே கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும், உள்ளே போகவே போகாது, கீழேயே நின்றுட்டு இருக்கோம். மேலே ஏறணும்னா என்ன வேணும், வைராக்கியம் வேணும். ஒன்றும் ஆகாது. யாராவது வந்து பெல் அடிக்கிறாங்க, ஒன்றும் ஆகாது, பார்த்துட்டு போயிட்டோம். என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லை. போஸ்ட்மேன் வந்தானா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால்காரன் வந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீரைக்காரன் வந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு தைரியத்தோடு நீங்கள் உங்களோட ஜபத்தை வந்து கண்டினியூ பண்ணணும்னா ஒரு வைராக்கியம் வேணுமா? அப்போ அந்த வைராக்கியம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பாக்கியத்தில் ஆரம்பிக்கும். அது மெதுவாக வெளியில் விஷயத்திலேருந்து இந்திரியங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மனசை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் புத்தியை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்போ ஒவ்வொன்றத்தையா நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா வைராக்கியம். அப்போ அந்த வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணாதான் நீங்கள் சம்பிரஜாத சமாதியில் அடுத்தடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா 6 சமாதிகளை அட்டைன் பண்ண முடியும். அப்போ சவிகல்ப சமாதிகளாக இருக்கிற சம்பிரஜாத சமாதிகளை அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கிய சாதனம்? அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோத. இந்த அபியாசம் பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேர் தான் வைராக்கியம். அப்ப உதாசீன பாவம்னு பேர். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்ன அர்த்தம்? வேற எதுவும் இல்லை, உதாசீனம். எல்லாத்தையும் வந்து ஒன்னும் ஆக போட்டோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு 1 மணி நேரம் நான் கண்ண மூடி உட்காரணும். 1 மணி நேரம் யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களோட சமாதி அபியாசம் என்ன ஆகும்? மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சவிகல்ப சமாதிகளுக்கு எல்லாத்துக்கும் வைராக்கியம், அபர வைராக்கியம் சொல்றதுதான் சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிய அந்த விதமா நிரூபணம் பண்ணிட்டு பரவைராக்கிய சாத்தியம், பரவைராக்கியத்தினால சாதிக்கக்கூடியது எது அப்படின்னா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய அசம்பிரஜாதம் ஆக. அப்ப பரவைராக்கியத்தினால எதை சாதிக்க போறோம்?
பரவைராக்கியத்தினால சாதிக்கக்கூடிய விஷயம் அசம்பிரஜாதம், நிர்விகல்ப சமாதி. எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசனோடாயினும் ஆசைகள். இதுதான் பரவைராக்கியம்னு பேர். அதை நிரூபணம் பண்றதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்றார், 18வது ஸ்லோகத்தை சூத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். வந்திருக்க 18வது சூத்திரம். விராம பிரத்யய அபியாச பூர்வஹ சம்ஸ்காரசேஷோன்யஹ சம்ஸ்காரசேஷோன்யஹ விராம பிரத்யய அபியாச பூர்வஹ சம்ஸ்காரசேஷோன்யஹ விராம பிரத்யய அபியாச பூர்வஹ சம்ஸ்காரசேஷோ அன்யஹ. இதுல வந்து பாத்தீங்கன்னா விராம பிரத்யயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராமம்ன்றதுக்கு அர்த்தம் ஷட் டவுன். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா விராமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷட் டவுன் அர்த்தம், ஃபுல் ஸ்டாப்னு அர்த்தம். விராமம் சம்ஸ்கிருதத்துல விராமம்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் ஸ்டாப்புக்கு சம்ஸ்கிருதத்துல விராமம்னு பேர். அந்த விராமத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷட் டவுனுக்கு காரணமாயிருக்கின்ற ஷட் டவுன் 100%. எதை ஷட் டவுன் பண்ண போறோம், விற்த்திகள். சித்த விற்பி வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகுது. சவிகல்ப சமாதியில எல்லாம் என்ன இருக்கு, விற்பி இருக்கு. சவிதர்க்கத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு, நிர்விதர்க்கத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு, சவிச்சாரத்திலையும் நிர்விச்சாரத்திலயும் ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சானந்தத்துல இந்திரியத்தை பத்தின ஆப்ஜெக்ட் இருக்கு, மனசை பத்தின ஆப்ஜெக்ட் இருக்கு. அதே நேரத்துல வந்து சாஸ்மிதாலையும் புத்தின்ற அந்த அகங்காரம்ன்ற தத்துவத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சவிகல்பம். ஆனா நிர்விகல்பம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விற்த்திகளும் இல்லாம, சித்தத்துல எந்த விற்த்தியும் இல்லாம ஷட் டவுன் பண்றதுக்கு பேரு விராமம். அந்த விராமம்னு சொல்லக்கூடிய ஷட் டவுன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யயம்னா என்ன அர்த்தம், விராம பிரத்யயம்ன்றதுக்கு அர்த்தம் காரணம் அப்படின்னு அர்த்தம். அந்த விராமம்னு சொல்லக்கூடிய ஷட் டவுனுக்கு காரணமா இருக்கின்றது எது சுவாமி காரணம் அப்படின்னா என்ன காரணம், பரவைராக்கியம். 100% ஈஸ்வரனோடாயினும் ஆசையர்மின், ஈஸ்வரனே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தூக்கி உதாசீனப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, சித்த விற்பி 100% ஷட் டவுன் ஆச்சுன்னா அந்த அதுக்கு காரணமா இருக்கிற அந்த பரவைராக்கியம் தான் பிரத்யயம் அப்படின்னு பேர். பிரத்யயம் என்ன அர்த்தம், விற்பி நிரோதத்திற்கு காரணமாயிருக்கின்ற பரவைராக்கியம், அதுதான் விராம பிரத்யயம்னு பேர். அப்ப விராம பிரத்யயம் இஸ் ஈக்வல் டு பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை என்ன பண்ண போறோம், திரும்ப திரும்ப அபியாச பூர்வ, அதை திரும்ப 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 அபியாசம் பண்றது. அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும், மெதுவா தாட்டு நிற்கும். தாட்டு ஒரு செகண்ட் 10 செகண்ட் நிற்கும். 10 செகண்ட் திரும்ப வித்தானம் ஆகும், திரும்ப வெளியில வரும். வெளில வந்தோன்னா திரும்ப என்ன பண்றது, வைராக்கியத்தை கொடுக்கறது. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் திருஷ்யம் அப்படி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றது. வைராக்கியத்தை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப ஷட் டவுன் பண்றது. 10 நிமிஷம்ன்றது 20 நிமிஷம் ஆகும், 20 செகண்ட் ஆகும், திரும்ப வெளியில வரும் மனசு. வெளியில வந்தோன்னா திரும்பவும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பரவைராக்கியத்தை யூஸ் பண்ணி திரும்பவும் ஷட் டவுன் பண்ணணும்னு திரும்ப ஷட் டவுன் பண்ணுவீங்க. 30 செகண்ட் ஆகும், 40 செகண்ட் ஆகும். திரும்ப 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 இந்த அந்த பரவைராக்கியத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஈஸ்வரனே கூட வேணாம், எனக்கு என்னோட சொரூபம் தான் வேணும், நான் நானாதான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தானா நிக்கணும்ன்றதுக்காக மற்ற எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்யறது எதுவோ அதை திரும்ப 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 ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், எதுவும் வேணாம், எதுவும் வேணாம், எதுவும் வேணாம், எதுவும் வேணான்னு அந்த வைராக்கியத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப பண்ண 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 அந்த ஷட் டவுன் டைம் இருக்குல்ல, அந்த ஷட் டவுன் டைம் என்ன ஆகும், 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட், 40 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெளியில வருவீங்க, திரும்ப சமாதி போவீங்க, வெளியில வருவீங்க, திரும்ப சமாதி போவீங்க. இப்ப வெளியில வந்து உள்ள வந்து இதே ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்ன்ற தியானம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 10 செகண்ட வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறதுதான் நிஷ்டை கை கூடுதல்னு பேர். நிதராம் திஷ்டத்தின்னு பேர். இதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்தை சொல்றது. நிஷ்டைனா என்ன அர்த்தம், நிதராம் திஷ்டதி. நிதராம்னா தொடர்ந்து நிற்றல்னு அர்த்தம். எதுல நிக்கிறீங்க, தான் 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 தான்.
முதல்ல நிக்க முடியுமா? முதல்ல நிக்க முடியாது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். செகண்ட்ஸ்ல ஆரம்பிக்கும், மெதுவா 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 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா ஹவர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது சுவாபாவிகமாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், மெதுவா இருந்து இருந்து. இல்லைன்னா எதுக்கு புத்து முளைக்கிற அளவுக்கு சாதுக்கள் ரிஷிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்துல இருந்தாங்க? எதுக்காக ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக 22 வருஷம் இருந்திருக்கார் குகையில வந்து பாத்தாள லிங்கத்திலையும் ஸ்கந்தாசிரமத்திலையும் விருப்பாட்சிகேவிலையும் இருந்திருக்கார் ரமண பகவான். எதுக்காக அவ்வளவு காலம் இருந்தாங்க? எல்லா ரிஷிமார்களும் எதுக்காக குகையில போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குகையில போய் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இந்த செகண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறோம். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். இந்த அபியாசம் என்ன அர்த்தம்? பரவைராக்கியத்தை அப்ளை பண்ணும்போது நிரோதமாகும். இந்த நிரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அந்த பரவைராக்கியத்தை அபியாசம் பண்றது மூலமா அபியாச பூர்வக. அப்ப விராம பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் பரவைராக்கியம். பரவைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை பண்றது மூலமா என்ன ஆகும்? சம்ஸ்கார சேஷோ அந்யக. அந்த பரவைராக்கியத்தை அதிகப்படுத்த என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்டா உங்களுக்கு சமாதி கிடைக்கும். விருத்தி நிரோதம் 100% கிடைக்கிறது வந்து லிமிட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியானது கிடைக்கும். திரும்ப வெளியில வருவீங்கல்ல, அந்த வெளியில வரும்போது ஒன்னு அட்டைன் பண்ணிட்டு வெளியில வரும்போது என்ன இருக்கும்? நீங்க தூக்கத்துக்கு போனீங்க, தூக்கத்துல தான் விருத்தி இருந்துச்சா, தூக்கத்துல ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சா, அங்க அபாவப்படுத்திய விருத்தி ஒண்ணு இருந்துச்சா, அதை விட்டுருங்க. மற்றபடி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சா தூக்கத்துல ஒரு தாட்டும் இல்லை. நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. காலையில எந்திரிச்சோன்னு ரீகால் பண்றீங்களா? சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல அப்படின்றது காலையில ரீகால் ஆச்சா? அப்ப ரீகால் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த சம்ஸ்காரம், தூக்கத்துல இருந்த அந்த சம்ஸ்காரம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் காலையில எந்திரிச்சோன்னே மெமரியில கொண்டு வரீங்க. நேற்று நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், அது ஒரு சம்ஸ்காரம் தானே. அப்ப கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன்றது ஒரு சம்ஸ்காரம். எப்படி ஆச்சோ காலையில இன்னைக்கு நான் எப்படி நினைவு கொள்றனோ, அதே மாதிரி தூக்கத்துல நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கா? நான் ஒன்றையும் அறியலன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தா தானே காலையில எந்திரிச்சு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியும். இதே மாதிரி சமாதி அபியாசத்துக்கு போனவன் ஷட் டவுன் ஆகும். அந்த 100% விற்த்திகள் ஷட் டவுன் ஆகும் போது அங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிர்விகல்ப சமாதி பூர்ணமாகல. கூட என்ன இருக்கு? இந்த சித்தம்ன்றது ரெக்கார்டர் இருக்கு. அந்த சித்தம் இருக்கும் போதே இந்த விற்பி வந்து பாத்தீங்கன்னா 100% ஷட் டவுன் ஆகும் போது அதையும் இந்த சித்தம் என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணும். சித்த விற்பி ஒன்றும் இல்லை அப்படின்றத கூட இருக்கிற அந்த சித்தம் ரெக்கார்ட் பண்ணும். எப்படி நம்ம தூக்கத்துல நம்ம ஒன்னும் தெரியலன்றத சித்தம் ரெக்கார்ட் பண்ணி காலையில நம்ம ரீகால் பண்றோமோ, அதே மாதிரி சமாதி அபியாசத்துல இருக்கிறவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் ஒண்ணுமில்லைன்ற அனுபவம் அவனுக்கு அந்த சித்தத்துல ரெக்கார்ட் ஆகும். அந்த ஒண்ணுமில்லைன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்குமா? நான் பிரசன்ட்ல இருக்கும். அந்த ரெக்கார்டு ஆக்கு என்ன பேரு அப்படின்னா நிரோத சம்ஸ்காரம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? எந்த தாட்டும் இல்லை அப்படின்னு நிரோதம் ஷட் டவுன் ஆனதோட அந்த சம்ஸ்காரம் ஆகும். அந்த சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம்னா ரெக்கார்ட். அந்த இம்ப்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல உண்டாயிரும். சித்தத்துல உண்டானோன்னு எனக்கு ஃபலூடா சாப்பிடணும்னு ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஃபலூடா சாப்பிடணும்னு ஆசை வர்ற மாதிரியே இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த 10 செகண்ட் ஷட் டவுன் பண்ணியிருப்பான். 10 செகண்ட் ஷட் டவுன் பண்ணதோட ரெக்கார்டு என்ன ஆயிடும்? சித்தத்துல வந்துடும். வந்ததுக்கு பிறகு வேக்கப் ஆகும்போது அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? எனக்கு எப்படி திரும்ப ஃபலூடா சாப்பிடணும்னு தோணுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தத்துல என்ன பண்ணும்? எனக்கு திரும்பவும் நிரோதம் வேணும் அப்படின்னு தோணும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். என்ன பெனட்ரே, நம்மளோட ஃப்ரெண்டு யாருன்னா பெனட்ரே நேற்று மத்தியானம் குடிச்சுங்க. நாதபுரம் சாமி ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சாப்பிடுங்க சாமின்னு கொடுத்துட்டாரு. மறந்தே போயிட்டேன். 1 வாரம் 10 நாள் 15 நாளுக்கு மேல ஆச்சு. ரொம்ப சஃபர் ஆகுற, என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியல பெனட்ரேல. அப்புறம் நேற்று எடுத்து கொடுத்தோன்னு ஒரே ஒரு மூடி தாங்க. ஒரு மூடி குடிச்சதுக்கு அப்புறம் என்னம்மா எங்க 5 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்ணு அப்படியே இழுத்துட்டு போகுது, பரலோகத்துக்கே கொண்டு போகுது.
இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் பெனட்ரைல் குடிக்கணும் எனக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கும் எனக்கு நேத்து மாதிரியே தூங்கணும் தோணுதா? அப்ப பெனட்ரைலோட அந்த அதோட விளைவு, அதோட இம்பாக்ட் வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. நல்லா தூங்கணுச்சு, ஒண்ணுமே தெரியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 12:45 நான் படுத்தஞ்சி. எப்பவுமே 2:15 2:25 வேக்கப் ஆயிடுவேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3:45 வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம படுத்திருந்தேன். அப்போ ஆனந்தமா இருந்துச்சு ஜி. அப்ப திரும்பவும் இன்னைக்கு நான் பெனட்ரைல் குடிக்க போறேன் சொல்றேன்னா, இதே மாதிரி 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி நிரோதம் ஆனது, அது ரெக்கார்ட் ஆகி அதுக்கு பேர் என்ன பேரு? நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? திரும்பவும் எனக்கு அந்த 10 செகண்ட் நிரோதமான மாதிரியே எனக்கு திரும்பவும் நிரோதம் பண்ணணும், திரும்பவும் நிரோதம் பண்ணணும், திரும்பவும் நிரோதம் பண்ணணும்னு அது திரும்ப திரும்ப நம்மளை என்ன பண்ணும்? சமாதியை நோக்கி நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவான்? ஒரு சாதகன் என்ன பண்ணுவான்? 10 செகண்ட் பண்ணுவான், திரும்ப வெளியில வருவான். திரும்ப 10 செகண்ட் பண்ணுவான், வெளியில வருவான். திரும்ப 10 செகண்ட் பண்ணுவான், வெளியில வருவான். அப்போ மெதுவா மெதுவா அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் 40 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே மெதுவா 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 24x7 மாறும். அப்படி மாறும்போது அதுக்கு என்ன பேரை சொல்றோம்? நிர்விகல்ப சமாதி, ததா திரஷ்டகு சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு அடிச்சா. இதுதான் அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய அந்யக. அந்யகன் என்ன அர்த்தம்? சம்பிரஜாத சமாதிக்கு வேறானது அப்படின்னு புரியும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்ற விராமோ. விராமம்னா என்ன சுவாமி அப்படின்னா விருத்தி உபரமஹா. விருத்தி ஷட் டவுன் ஆகிறதுக்கு பேர் தான் விராமம்னு பேர். உபரமம்னா ஷட் டவுன். எது ஷட் டவுன் ஆகுது? விருத்தி. விராமம் இஸ் ஈக்குவல் டு விருத்தி உபரமஹா. விருத்திகள் எனது நீக்கமாக இருப்பது, இல்லாமல் போவது எதுவோ அதுக்கு பேரு விராமம். இந்த இடத்துல என்ன இருக்கும்? தஸ்ய பிரத்யேக. பிரத்யேகம் என்ன அர்த்தம்? காரணம். அந்த ஷட் டவுன் பண்றதுக்கு எது காரணமோ அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுங்க. காரணம் எது? பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா விருத்தி உபரமார்த்தக. விருத்திய வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றதுக்காக, விருத்திய ஷட் டவுன் பண்றதுக்காக நம்ம பிரத்யேகத்தை என்ன பண்றோம்? எதை? வைராக்கியத்தை வந்து திரும்ப 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 பிரயத்தனக முயற்சி பண்ணி இது பொய், இது பொய், இது பொய், இது வேணாம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது பொய், இது சம்சாரத்தை கொடுக்கும், சம்சாரத்தை கொடுக்கும், எனக்கு ஒண்ணு வேணாம், நான் தான் வேணும், நான் தான் வேணும், பிரம்மஸ்வரூபம் தான் வேணும், ஆத்மஸ்வரூபம் தான் வேணும் அப்படின்னு வேற எதையுமே தேடாம திரும்ப 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 வைராக்கியத்தை அபியாசம் பண்றது. ஒண்ணு சமாதி அபியாசத்துக்கு 2 இருக்கு. அபியாச வைராக்கியாபியம். அபியாசத்தையும் வைராக்கியத்தையும் திரும்ப 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 உட்கார்றது அபியாசம். திரும்ப திரும்ப வைராக்கியத்தை திரும்ப திரும்ப பிரயத்தனத்தோடு கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரத்யேக காரணம் விருத்தி உபரமக அர்த்தக பிரயத்தனக. அந்த முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய அபியாசக. திரும்ப திரும்ப அபியாசம் பண்றது. பௌன புண்ணியேன. பௌன புண்ணியம்னா அகைன் அகைன் திரும்ப திரும்ப பண்றதுக்கு ஏதாவது பேர் தான் பௌன புண்ணியம்னு பேரு. திரும்ப திரும்ப அபியாசம் பண்றது மூலமா சம்பாதனம். சம்பாதனம்னா எது சம்பாதிக்கப்படுகின்றதோ தற்பூர்வக. எது சம்பாதிக்கப்படும்? ஷட் டவுன். திரும்ப திரும்ப வேணாம் 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 வேணாம். நீங்களே பாருங்களேன், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்க வேணாம், போர் அடிக்குது சாமி, வெளியில இருந்து ஏதாவது வாங்கிட்டு விட்டாங்க, ஒன்றும் வேணாஞ்சி, நான் பாட்டுக்கு படுத்துக்கிறேன்ஜி அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் வேணான்னு ஒரு விருத்தி பண்ணினீங்கன்னாவே சமைக்கிறது கேன்சல் ஆகி போச்சா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? குக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்றும் வேணாம், இன்னைக்கு விட்டுருவோம், ஃப்ரீயா விட்டுருவோம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம், வயிற்றுக்கு வந்து ரெஸ்ட் இன்னைக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா சமையல் கேன்சல் ஆயிடுதா? அதுக்கப்புறம் வெளியில இருந்து வாங்கலாமா சுவாமி? இல்ல இன்னைக்கு வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா வெளியில இருந்து வாங்குறதும் நின்று போயிடும். எதையும் ஆர்டரும் பண்ண வேணாம். அப்ப வெளியிலயும் ஆர்டர் பண்ண வேணாம், குக்கிங்கும் பண்ண வேணாம், ரெஸ்ட் எடுக்கா. இதே மாதிரி வேணாம் 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 வேணான்னு நீங்க சொல்ல 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 என்ன ஆகும்? விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா அடங்கிக்கிட்டே போகும். வேணும் வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நல்லா குக் பண்ணணும், நல்லா குக் பண்ணணும், என்ன குக் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம். அப்ப சிந்தனை என்ன ஆகும்? நிறைய தாட்ஸ் வந்துருமா? இல்ல ஆர்டர் பண்ணலாம், எங்கேயாவது ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணலாம்?
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க கிடைக்கும், என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள தாட்ஸ் போகுமா? அப்ப வேணான்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியை பத்தின மொத்த தாட்டும் போச்சு. ஒண்ணு வேணாம் இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உபவாசம் இருப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா, அடுத்து என்ன ஆயிடுச்சு, குக்கிங் பண்ற சிந்தனைகள் எல்லாம் மொத்தமா போச்சு. அதை பத்திர விற்த்திகளே உண்டாகிறது இல்லை. அப்ப அந்த வேணாம்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேரு தான் வைராக்கியம். அப்ப என்ன பண்றோம், எதுவும் வேணாம் எதுவும் வேணாம் எதுவும் வேணாம், ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம், இதாங்க அபியாசம். இந்த ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்ல 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 சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கியும் போகாது. எந்த விதமான சித்தவிருத்திகளும் உற்பத்தி ஆகாம இருக்கும் போது அதனால சம்பாதிக்கக்கூடியது எது அப்படின்னா என்னது, ஷட் டவுன் கிடைக்கும், உபராமம் கிடைக்கும், விற்த்திகள் ஷட் டவுன் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு, தத்து பூர்வக அந்த வைராக்கியத்தை பண்ணி பண்ணி ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் சொல்லி 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 அதை முன்னிட்டு தத்து ஜன்யா, அதிலிருந்து உண்டாகக்கூடியது, அந்த அபியாசம் பண்ண 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 உண்டாகக்கூடியது. ஒரு ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லீவ், இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டே இருக்கு பார்க்கலாம். எது வேணாம் எது வந்தாலும் ஒன்று வேணாம் 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 வேணாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். ஒரே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வந்தாலும் கீரை வாங்குறீங்களா அப்படின்னு ரோட்ல ஆள் வராங்க, இல்லம்மா வேணாமா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வராங்க, யார் வந்தாலும் வேணாம் 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 வேணாம். யாராவது வீட்டுல இருந்து கேட்குறாங்க, காஃபி சாப்பிடலாமா, வேணாம். சாப்பாடு சாப்பிடலாமா, வேணாம். எதுவும் வேணாம். கடைக்கு போகலாமா, வேணாம். ஊர் சுத்த போகலாமா, வேணாம். கோயிலுக்கு போகலாமா, வேணாம். அப்போ வேணாம் 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 அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டுக்கு உங்கள் இடத்துல ஒரு சேர்லேயே உட்காந்துருக்கலாம். உண்மை தானே? சேரை விட்டு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும் வேணும்னு சொன்னீங்கன்னா சேரை விட்டு எந்திரிச்சு விவகாரங்களில் ஈடுபடுங்க. வேணா வேணான்னு சொன்னீங்கன்னா ஏக்க ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். அப்போ அதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சம்பிரஜாதாத். அந்த இடத்துல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சம்பிரஜாதாத் அந்நிய சம்பிரஜாத சமாதியில ஒரு விற்பி இருக்கு. கிருஷ்ணரை பத்தின தாட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, ஏதோ ஒரு விற்த்தியாவது இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அசம்பிரஜாதம்ன்றது என்ன அர்த்தம்னா அதையும் வேணாம் வேணும்னு சொல்றது. கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாமரூபம் தான், கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த ஸ்வரூபம், அவரும் என்னுடைய ஆத்ம ரூபமா இருக்கார் அப்படின்னு அந்த நாமரூபத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, வேணா 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 வேணா, பொய் பொய் பொய், திருஷ்யம் 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 அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன கிடைக்கும் சுவாமினா அந்நியக அசம்பிரஜாத சமாதி உண்டாகும். அந்த அசம்பிரஜாத சமாதி என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னா சம்ஸ்கார சேஷ. அங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம். அந்த இடத்துல மிச்சம் என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சம்ஸ்காரம் மட்டும் கடைசியில உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கும். என்ன சம்ஸ்காரம் சுவாமி? தூங்கி எந்திரிச்சோன்னா என்ன சுவாமி உங்கள்கிட்ட மிச்சம் இருந்துச்சு? வேக்கப் ஆகுறீங்க, காலையில நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டு வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆனதுக்கு பிறகு 5 மணி நேரம் தூங்குனதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும் உங்கள்கிட்ட? சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியல. அதே மாதிரி நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டு வெளியில வரும்போது மிச்சம் என்ன இருக்குன்னா அந்த ஷட் டவுன் ஆன டைம்ல விருத்தி நிரோதமான சமயத்துல அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னு ஒண்ணு இருக்கா? அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. அந்த ஒண்ணும் இல்லை, அப்ப வேற யார் இருந்தா? நான் மாத்திரம் இருந்தேன். இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கும், நான் மாத்திரம் இருக்கேன், வேற எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் மிச்சம் இருக்கும். அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? பிரசாந்த. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா எழுதுற, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த சகல விருத்தி கசிய, எல்லா விருத்திகளும் பிரசாந்தமாயிடுச்சு. பிரசாந்தம்னா என்ன அர்த்தம்? பிரகிருஷ்ட ரூபேன சாந்தம் இல்லாம போச்சு. எல்லா விருத்திகளும் சவிகல்ப சமாதியில எல்லாம் விருத்திகள் இருக்கு, ஏதோ ஒவ்வொரு விருத்தி இருக்கும். ஆனா நிர்விகல்ப சமாதியில என்ன ஆகும் அப்படின்னா எல்லா விருத்திகளும் சகல விருத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் நீங்கி போனதாக சித்தஸ்வரூபஸ்ய துர்லட்சியத்வாத். சித்தஸ்வரூபம் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனை சித்தத்தோட ஸ்வரூபம் மட்டும் இருக்கும், வெறும் சித்தம் மட்டும் இருக்கும். நம்ம அதான் தான் போன சூத்திரத்துல 32வது சூத்திரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷையும் பார்த்திருக்கோம், விஞ்ஞானவாதத்தை கண்டனம் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தம்ன்றது என்னது? ஒரு பவுல் மாதிரி ஒரு ஸ்தாயி தத்துவம் சித்தம். அந்த சித்தத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு.
அப்ப நிர்விகல்ப சமாதியில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த பவுல்ன்ற சித்தம் வந்து பவுல் மாதிரி இருக்கும். ஆனா அந்த அதுல இருந்து என்ன ஆகாது, இப்ப நமக்கெல்லாம் சித்தவிருத்தி உண்டாகிற மாதிரி சமாதியில இருக்கிறவனுக்கு என்ன ஆகாது, சித்தவிருத்தி உண்டாகாது. அப்ப பவுல் எப்படி இருக்கும், எம்டி பவுலா இருக்கும். அப்ப எம்டி பவுல் தான் இங்க வந்து ஆச்சாரிய சொல்றாரு, சித்த ஸ்வரூபஸ்ய துர்லட்சியத்வாத். இது எப்படிப்பட்டது அப்படின்னா அவ்வளவு ஈஸியா இதை அடைய முடியாது சுவாமி. இந்த உலகத்திலேயே லாஸ்ட் அனுபவம் எது அப்படின்னா இதுதான். வெறும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாத்தின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோமா, விற்த்திகள் இல்லாத சித்தம். பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிருந்தீங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் கொண்டு போய் வெளியில கொட்டினதுக்கு பிறகு வெறும் பவுல் வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு தெரியுது பவுல் எம்டியான பவுல் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சித்தத்திலையும் இருக்கக்கூடிய விற்த்திகள் எல்லாம் போனதுக்கு பிறகு என்ன இருக்கும், எம்டியா இருக்கக்கூடிய சித்தம் நமக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது அது துர்லட்சத்வாத். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடையக்கூடியதா இருக்கு, பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த இடத்துல சம்ஸ்கார ரூபேனையோ அவதிஷ்டதே. சம்ஸ்கார ரூபம்னு என்ன தெரியுங்களா சுவாமி, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மஞ்சத்தூளை போட்டு டப்பாவை போட்டு வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டேன். கொட்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டப்பால இருக்குமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விற்த்திகளை எல்லாத்தையும் நிரோதம் பண்ணதுக்கு பிறகு அந்த விற்பி நிரோதமான சம்ஸ்காரம் அந்த இடத்துல இருக்கும். விற்பி நிரோதத்துல என்ன இருக்கும் சம்ஸ்காரம் அப்படின்னா எந்த விற்த்திகளும் இல்லை, நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்ற அந்த சம்ஸ்காரம் இருக்கும். அந்த சம்ஸ்காரம் தான் யோ அவசிஷ்யதே, எது மிச்சம் இருக்குமோ. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாதனா இன்னும் பூர்த்தி ஆகல. ததா திருஷ்டுக்கு சொருப்பி அவஸ்தானம் அப்படின்றது வரல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அப்படின்னா 98% சத்துவ குணம் இருக்கும் போது இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பரம் பிரசங்கியானம். அந்த பரம் பிரசங்கியானத்துல நீங்க எதை பார்ப்பீங்க, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்நியமா நீங்க பார்ப்பீங்க. அப்ப சித்தத்தை அந்நியமா பார்த்துட்டு தான் தானா நிற்பீங்க, தனக்கு அந்நியமா சித்தத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த சித்தத்துல விற்த்திகள் இருக்குமா, விற்த்திகள் இருக்காது. அந்த விற்த்திகள் இல்லாத சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பீங்க. பார்க்கும்போது சோ அசம்பிரஜாத இத்தியர்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா பிட்டா நடந்துட்டு இருக்கும். அது ஃபைனலா என்ன ஆகும், அந்த சித்தத்தையே தூக்கி தூர போட்டுட்டு தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆனா அசம்பிரஜாத சமாதியா ஆகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 18வது சூத்திரம். இதோட இன்னைக்கு போதும். நாளைக்கு 19வது சூத்திரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. போக வேண்டிய தூரம் உள்ள டிராவல் பண்ணணும், நிறைய டிராவல் பண்ணணும். நிறைய பேர் புரிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஐயோ, வேதாந்த கைவலி நவநீதத்தை படிச்சுட்டு ஆயிடுச்சு அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு கைவலி நவநீத குரூப் நிறைய பேர் தெரியும். கைவலி நவநீதம் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாயா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹாயா சுற்றிட்டு இருக்காங்க கைவலி நவநீதம் படிச்சுட்டு. போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. அனுபூதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அனுபூதிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் ஆகிட்டே இருக்கணும். உள்ள 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 டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மத்தியான நேரத்தில் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 2 சூத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வியாச பாஷ்யத்தில் யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா சூத்திரத்தோட நம்பர் போட்டிருக்கு தம்புனே இல்லையே. வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த சூத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூத்திரத்துக்கான கிளாஸை கேட்டுட்டு இதையும் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். ஒர்க் பண்ணலைன்னா அப்படின்னா கிடைக்காது. ஹரியம் 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 ஹரியம்.